அன்பு. இந்த உலகத்துல எல்லோருக்குமே கிடைக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். சிலருக்கு அந்த அன்பு சீக்கிரம் கிடைச்சிடும். சிலருக்கு அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிடைக்கிறதுல சில தடைகள் இருக்கலாம். நான் ஒருத்தவங்கள ரொம்ப விரும்புறேன், அவங்களும் என்னையே நினைக்கணும், எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிற நிறைய பேருக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு சில ரகசிய மந்திரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவுல விரும்பியவர் கிடைக்க சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன, அதை எப்படி சொல்லணுங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மந்திரம்ங்கிறது ஒரு கருவி மாதிரி தான். ஆனா அந்த கருவியை இயக்குறது உங்களுடைய தூய்மையான அன்பும் நம்பிக்கையும் தான். மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்காம உங்களுடைய அன்பு நேர்மையானதா இருந்தா கண்டிப்பா இறைசக்தி உங்களுக்கு துணையா இருக்கும். இந்த வழிபாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி மனச அமைதிப்படுத்திக்கோங்க. கோபம், பொறாமை இதெல்லாம் இல்லாம ஒரு வேண்டுதலா இத செய்யணும். விரும்பியவர் கிடைக்க நீங்க 2 முக்கியமான தெய்வங்கள வணங்கலாம். சுயம்வர பார்வதி மந்திரம். இது அன்னை பார்வதி தேவிக்காக சொல்லப்படுறது. மந்திரம்: ஓம் ஹ்ரீம் யோகினி யோகீஸ்வரி யோக பயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முக ஹிருதயம் மம வசமானய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தினமும் காலை அல்லது மாலை 108 முறை சொல்லணும். இது பிரிந்தவர்களையும் சேர்க்கும், தடைகளையும் நீக்கும். கிருஷ்ண பகவான் மந்திரம். ராதா கிருஷ்ணா அன்புங்கிறது உன்னதமானது. மந்திரம்: ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோபிஜன வல்லபாய ஸ்வாஹா. இது மனதுக்கு பிடிச்சவங்க வாழ்க்கையில இணைய ரொம்பவே உதவியாயிருக்கும். இப்போ இதை எப்படி சரியான முறையில செய்யணும்னு பாப்போம். நேரம்: பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படுற அதிகாலை 4:30 முதல் 6 மணி வரை அல்லது மாலை 6 மணி. பூஜையடை: ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு மனசுல உங்க விருப்பமான தெய்வத்தையும் நீங்க விரும்புற நபரையும் நினைச்சுக்கோங்க. அர்ப்பணிப்பு: மந்திரம் சொல்லும்போது அந்த நபர் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி 1 நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. இத விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்: ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இடையில் ஒரு நாள் கூட விடாம இருக்கிறது நல்லது. மந்திரம் மட்டும் போதாதுங்க, உங்களுடைய அணுகுமுறையும் ரொம்ப முக்கியம். அந்த நபர்கிட்ட நீங்க உண்மையாவும் மரியாதையாவும் இருக்கணும். ஒருத்தவங்கள வற்புறுத்தி அடையிறது அன்பு கிடையாது. இந்த மந்திரம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்கிற மனக்கசப்பை நீக்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். விதிப்படியும் உங்களுடைய நேர்மையான அன்புப்படியும் உங்களுக்கான நபர் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. இந்த மந்திரங்களை முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. இறைவன் மேல பாரத்தை போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது இது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும்.